நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி செய்ய போகிறோம். வீடியோ பார்த்து தான் யூடியூப்பில். ஆமாம். இப்போ பிரியாணி நல்லா வரணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அமைதியாக செய்யணும், கான்சன்ட்ரேஷனோட. ஸோ அதுக்கு இந்த அம்மாவை தூங்க வைக்கணும். ஸோ தூங்க வச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். பிரியாணி நல்லா வரணும்னா ரெண்டாவது ஸ்டெப்பு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு மாற்றிக்கணும். ஸ்டெப் 3 முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். இவர் தான் குக்கு, நாங்கள் தான் அசிஸ்டன்ட்ஸ். ஓகே. A few minutes later. என்னடா பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னு தானே பார்க்குறீங்க? மறந்துட்டேன் கைஸ் வீடியோ எடுக்க, பாப்பா தொல்லை பண்ணிகிட்டே இருந்ததுனால. ஸோ பிரியாணி தம்மெல்லாம் உடைச்சி பக்கத்தில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டோம். பிரியாணி எவ்வளோ நல்லா வந்துருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை, அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இந்த மீன் பக்கத்தில் அண்ணா வீட்டில் பிரியாணி கொடுத்தோம், அவங்க மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் கொடுத்தாங்க. அவ்வளோதான் கைஸ் லைஃப்.